வணக்கம். இந்த அமர்விற்கு உங்களை வரவேற்கிறோம். ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் புரிந்து கொள்வது மற்றும் ஐசி 7400 பயன்படுத்தி அவற்றின் கட்டுமானம் டிஜிட்டல் சர்க்கியூட்டின் முதுகெலும்பை புரிந்து கொள்வதில் முக்கியமாகும். இந்த அடிப்படை தேர்ச்சி பெறுவது சிக்கலான சர்க்கியூட்டுகள் வடிவமைப்பதற்கான அடித்தளத்தை அமைக்கிறது. இது பல்வேறு மின்னணு சாதனங்கள், டைமர்கள் முதல் மேம்பட்ட கணினி வரை உதவுகிறது. நோக்குங்கள். இந்த அமர்வின் முடிவில் உங்களால் ஐசி 7400 பயன்படுத்தி கிளாக்டு ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் உருவாக்கி சோதிக்கவும் முடியும். எங்கள் சர்க்கியூட்டை அசெம்பிளி செய்ய தொடங்கும் முன் தேவையான அனைத்து கருவிகள் மற்றும் பொருட்கள் கையில் இருப்பதை நாம் உறுதி செய்வோம். இதை செய்ய உங்களுக்கு பின்வரும் கருவிகள் மற்றும் உபகரணங்கள் தேவைப்படும்: டிஜிட்டல் ட்ரெய்னர் கிட் 1, ப்ரோபுடன் கூடிய டிஜிட்டல் மல்டிமீட்டர் 1, வயர் ஸ்ட்ரிப்பர் 1, ட்வீசர் 1. உங்களுக்கு பின்வரும் பொருட்கள் அல்லது கூறுகள் தேவைப்படும்: ஐசி 7400 NAND கேட் 1, ஹுக்அப் வயர்கள் தேவைக்கேற்ப. கிளாக்ட் ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் என்றால் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம். ஃபிளிப் ஃப்ளாப்பின் ரீசெட் மற்றும் செட் இன்புட் வயர்கள் ஒரு கடிகார துடிப்பு ஏற்படும் மட்டுமே அவுட்புட்களை கட்டுப்படுத்துகிறது என்றால் அது லோ டு ஹை அல்லது ஹை டு லோ ஆக இருந்தால் இது கிளாக்ட் ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் எனப்படும். கடிகார சிக்னலானது செட் மற்றும் ரீசெட் இன்புட்கள் அவுட்புட்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் நேரத்தை ஒருங்கிணைப்பதால் இந்த வகை ஃபிளிப் ஃப்ளாப் ஒரு சிங்க்ரோனஸ் ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப் என்று அழைக்கப்படுகிறது. சிஎல்கே 0 அல்லது குறைவானது இருக்கும் வரை கிளாக்டு ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்பில் Q அவுட்புட் R அல்லது S இல் எந்த மாற்றத்தினாலும் பாதிக்கப்படாது. S = 0 மற்றும் R = 0 ஆக இருக்கும்போது NAND கேட்கள் C மற்றும் D இன் அவுட்புட் S பார் = 1 மற்றும் R பார் = 1 ஆக இருக்கும். எனவே NAND கேட்கள் A மற்றும் B இன் அவுட்புட்கள் மாறாமல் இருக்கும். இது ஹோல்ட் ஸ்டேட் ஆஃப் தி SR ஃபிளிப் ஃப்ளாப் என்று அழைக்கப்படுகிறது. S = 0 மற்றும் R = 1 எனும்போது NAND கேட்கள் C மற்றும் D இன் அவுட்புட் S பார் = 1 மற்றும் R பார் = 0 ஆகும். NAND கேட் A இன் அவுட்புட் 0 மற்றும் NAND கேட் B இன் அவுட்புட் 1 ஆகும். இது RS ஃபிளிப் ஃப்ளாப் ரீசெட் என்று அழைக்கப்படுகிறது. S = 1 மற்றும் R = 0, NAND கேட்கள் C மற்றும் D இன் அவுட்புட் S பார் = 0 மற்றும் R பார் = 1 இருக்கும்போது NAND கேட் A இன் அவுட்புட் 1 மற்றும் NAND கேட் B இன் அவுட்புட் 0 ஆகும். இது RS ஃபிளிப் ஃப்ளாப்பின் செட் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகிறது. S = 1 மற்றும் R = 1, NAND கேட்கள் C மற்றும் D இன் அவுட்புட் S பார் = 0 மற்றும் R பார் = 0 ஆக இருக்கும்போது NAND கேட்கள் A மற்றும் B இரண்டின் அவுட்புட்களும் ஒன்றாக முயற்சிப்பது சாத்தியமற்றது. இது RS ஃபிளிப் ஃப்ளாப்பின் ஃபார்பிடன் ஸ்டேட் என்று அழைக்கப்படுகிறது. ஐசி 7400 பயன்படுத்தி கிளாக்ட் ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்பை கட்டமைத்து மற்றும் சோதனை செய்யும் செயல்முறையை அடுத்து நாம் பார்ப்போம். கிளாக்ட் ஆர்எஸ் ஃபிளிப் ஃப்ளாப்பை உருவாக்க தேவையான அனைத்து கூறுகளையும் சேகரிக்கவும். இதில் டிஜிட்டல் ஐசி ட்ரெய்னர் கிட், ஒரு 7400 குவாட் 2 இன்புட் NAND கேட் ஐசி மற்றும் சில ஜம்பர் வயர்கள் தேவை. டிஜிட்டல் ஐசி பயிற்சியாளரின் பணி நிலையை உறுதி செய்ய தேவையான அனைத்து பிரிவுகளையும் சரிபார்க்க வேண்டியது அவசியம். இதில் +5 வோல்ட் சப்ளை, இன்புட் சுவிட்ச்கள், பிரெட்போர்டு மற்றும் அவுட்புட் LED குறிகாட்டிகள் ஆகியவை அடங்கும். ஒவ்வொரு பகுதியும் முழுமையாக பரிசோதித்து அசெம்பிளியை தொடங்கும் முன் உங்களிடம் முழு தொகுப்பு உள்ளதா என்பதை சரிபார்க்கவும். டிஜிட்டல் ஐசி ட்ரெய்னர் கிட்டில் உள்ள பிரெட்போர்டில் 2 7400 ஐசிகளை கவனமாக சொருகவும் மற்றும் அதில் அனைத்து பின்களும் சரியாக சீரமைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ட்ரெய்னர் கிட்டின் +5 வோல்ட் சப்ளையில் பிரெட்போர்டின் பாசிட்டிவ் டெர்மினலுடன் இணைக்கவும். ஐசியின் 14வது பின்னை பவர் சப்ளையுடன் இணைக்கவும். பிரெட்போர்டின் நெகட்டிவ் டெர்மினலுடன் ட்ரெய்னர் கிட்டின் +5 வோல்ட் கிரவுண்டை இணைக்கவும். ஐசி 7400 7வது பின்னை கிரவுண்டுடன் இணைக்கவும். ஐசி 7400 2வது மற்றும் 4வது பின் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. இது ட்ரெய்னர் கிட்டில் உள்ள கடிகார இன்புட்டின் சுவிட்ச் 3 உடன் இணைக்கப்பட்டுள்ளது.
பயிற்சியாளர் கிட்டில் உள்ள சுவிட்ச் S1 உடன் IC7400 இன் 1வது பின்னை இணைக்கவும். இது S இன்புட் என குறிக்கப்பட்டுள்ளது. IC7400 இன் 5வது பின்னை சுவிட்ச் S2 உடன் இணைக்கவும். இது R இன்புட் என குறிக்கப்பட்டுள்ளது. 3வது பின்னில் இருந்து பெறப்பட்ட அவுட்புட்கள் நேரடியாக இன்புட் பின் 9 உடன் இணைக்கப்பட்டுள்ளது. IC7400 இன் அவுட்புட் பின் 6 இருந்து பெறப்பட்ட அவுட்புட் நேரடியாக இன்புட் பின் 13உடன் இணைக்கப்பட்டுள்ளது. இறுதி அவுட்புட் Q பார் பின் 8ஐ இன்புட்டின் பின் 12 உடன் கிராஸ் கப்பிள் பின்னூட்ட இணைப்பில் முறையில் இணைக்கவும். இறுதி இன்புட் Q பார் பின் பார் 11 இன்புட் பின் 10உடன் கிராஸ் கப்பிள்ட் பின்னூட்ட இணைப்பில் இணைக்கவும். கடிகார இன்புட்டை கொடுங்கள். அவுட்புட் LED குறிகாட்டிகளுக்கான Q மற்றும் Q பாரிலிருந்து தொடர்புடைய அவுட்புட்களை பெற பின் எண்கள் 8 மற்றும் 11 உடன் இணைக்கவும். இப்போது சர்க்கிட்டை மின்சாரம் ஆன் செய்து வெவ்வேறு காம்பினேஷன்களில் R மற்றும் S இன்புட்களை ஹை மற்றும் லோ லாஜிக் நிலைகளை பயன்படுத்திய சுவிட்ச்களை பயன்படுத்தவும். அவுட்புட் LEDகளில் தொடர்புடைய லேட்ச் ஸ்டேட் மாற்றங்களை கவனிக்கவும். கிளாக் சிக்னல் லோ என இருக்கும் போதெல்லாம் S மற்றும் R இன்புட்கள் ஒருபோதும் அவுட்புட்டை பாதிக்காது. இன்புட்கள் செயலில் இருக்க கிளாக் ஹையாக இருக்க வேண்டியது கட்டாயம். கிளாக் சிக்னல் ஹையாக இருக்கும்போது S=0 மற்றும் R=0, அவுட்புட் Q மற்றும் Q பார் ஆகியவை அவற்றின் முந்தைய நிலைகளிலேயே இருக்கும். கிளாக் சிக்னல் ஹையாக இருக்கும்போது S=0 மற்றும் R=1, அவுட்புட் Q 0 ஆகவும் Q பார் 1 ஆகவும் மாறும். இத்தகைய ஃபிளிப் ஃப்ளாப்பின் நிலை ரீசெட் கண்டிஷன் எனப்படும். கிளாக் சிக்னல் ஹையாக இருக்கும்போது S=1 மற்றும் R=0, அவுட்புட் Q 1 ஆகவும் Q பார் 0 ஆகவும் மாறும். அத்தகைய ஃபிளிப் ஃப்ளாப்பின் நிலை செட் கண்டிஷன் எனப்படும். கிளாக் சிக்னல் ஹையாக இருக்கும்போது S=1 மற்றும் R=1, அவுட்புட் Q 1 ஆக மாறும், அதாவது இன்வாலிட் ஸ்டேட் எனப்படும். இது இந்த அமர்வின் முடிவிற்கு நம்மை கொண்டு வருகிறது. இந்த அமர்வில் நாம் கற்றுக்கொண்டது IC7400 பயன்படுத்தி கிளாக்ட் RS ஃபிளிப் ஃப்ளாப் உருவாக்கி சோதனை செய்தல். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த அமர்வில் சந்திப்போம்.